அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை இன்றைய சூழ்நிலையில் எந்த மாதிரி இருக்குது, இதற்கான சொல்யூஷன் எப்போ கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த உத்திரட்டாதி என்பது 26வது நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் 4 பாதங்களும் இருக்கிறது மீனம் ராசியில். குருவோட வீட்டில் சனியோட நட்சத்திரம், அதாவது உத்திரட்டாதியின் அதிபதி சனி பகவான். அப்போது இவங்க எதுலேயும் ஒரு பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கக்கூடியவர்கள். யாருக்கிட்ட பேசினாலையும் பழகினாலையும் அவங்கக்கிட்ட ஒரு ஒழுக்கம், ஒரு நேர்மையை எதிர்பார்ப்பாங்க. அப்படி இல்லை, அவங்க ஏமாத்துறாங்க, அவங்க டென்ஷன் படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய உறவை துண்டித்துக்கும் யோசிக்கவே மாட்டாங்க. அதே போல் இவங்களுக்கு ஒரு தொல்லை கொடுக்காத வரலும் யாருக்கு இவங்க எதிரி கிடையாது. இவங்களுக்கு ஒரு தொல்லை கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இவங்க பயங்கரமான எதிரியாகவே இருப்பாங்க. அதாவது இவங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் கரடு முரடா இருக்கும், கொஞ்சம் கோபம், டென்ஷன், கோபம் இருக்கும். எதுலேயும் வெளிப்படையாக பேசிடுவாங்க. ஒருத்தர்கிட்ட பழகிறாங்கன்னா ரொம்ப உரிமையை எடுத்துக்குவாங்க. அதனால சில சஜஷன்லாம் கூட சொல்லுவாங்க. அது அவங்க மனசு புண்படும் அப்படின்லாம் கூட யோசிக்க மாட்டாங்க. ஆனால் சொல்லுவாங்க. அதை அவங்க ஏற்றுக்கிறாங்களா இல்லையோ இவங்க சொல்றதை சொல்லிடுவாங்க. தேவையில்லாத பிரச்சனையை இவங்க சந்திக்கிறாங்க. அதே சமயத்தில் இவங்க மனசு நல்ல மனசு, மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மனசு. அதாவது பேசுறதெல்லாம் கொஞ்சம் கோபம், டென்ஷனாக இருந்தாலையும் பட் இவங்க நிறைய நேசிக்கக்கூடியவங்க. மற்றவங்கள இவங்க கிட்ட யார் உண்மையாக இருக்கிறாங்களோ அவங்கள ரொம்பவும் நேசிப்பாங்க. வாழ்க்கை துணை ரொம்ப உண்மையாக இருக்கிறாங்கன்னா அவங்கள ரொம்ப பொசசிவாக நேசிப்பாங்க. அவங்க நம்மளை விட்டு வேற யார்ட்டையும் பேசக்கூட கூடாதுன்னு நினைப்பாங்க. அதனாலேயே திருமண வாழ்க்கையிலையும் கொஞ்சம் சச்சரவுகள் இருக்கும். இப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுத்தவரையிலும் இந்த 7ரை சனியில ஜென்ம சனியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. பிரிவொன்றை சந்தித்தேன் வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில் அல்லது காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னாக்க பிரிவொன்றை சந்தித்தேன் என்ற மாதிரி தான் இந்த காலகட்டம் இருந்துகிட்டு இருக்கு. வேலையில் கூட ஒரு திருப்தி இல்லாமல் தான் இருக்கும், வருமானம் இல்லை அல்லது கடன் இருக்கும். உடல் நலத்திலையும் சின்ன சின்ன தொந்தரவுகள் போன்றவை ஏற்பட்டு நீங்கி இருக்கும் கடந்த காலங்களில். இப்போ சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரு. இடத்துல தை மாதம் 7ஆம் தேதி வரலும் உங்களுக்கு பெருசாக பிரச்சனை கிடையாது, புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இருக்குது. ஆனால் திருப்பி தை மாதத்துலேருந்து இடத்துல வைகாசி மாதம் வரலும் மீண்டும் உத்திரட்டாதி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம்னு கிடப்பார். இது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி தான் நான் சொல்கிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னாக்க உத்திரட்டாதிக்கு மீண்டும் இப்போ வக்கரத்தில் இருக்கிறாரு. மீண்டும் சனி ரிவர்ஸில் வரும்போது உத்திரட்டாதிக்கு தை மாசத்துலேருந்து வரும்போது ஒரு மன அழுத்தத்தை கொடுப்பாரு. அதாவது ஜென்ம நட்சத்திரத்தில் இந்த சனி பகவான் போகக்கூடிய காலகட்டம் தான் 7ரை சனியிலேயே மிக கடுமையான காலகட்டம். இப்போ ராசியில சனி இருக்கு, இதுவும் 7ரை சனியில ஜென்ம சனி தான். அதாவது மழை ஓய்ந்தாலும் தூறல் நிற்காதுன்ற மாதிரி தான் இப்போ இருக்கும். ஆனால் கடுமையான மழையை எப்போ பிடிக்கும் அப்படின்னாக்க ஜென்ம நட்சத்திரத்தில் இந்த சனி போகக்கூடிய காலகட்டம். அதுதான் இந்த தையிலிருந்து வைகாசி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நான் சொல்றேன். இப்போ இந்த காலகட்டம் கடுமையான மன அழுத்தம் ஏற்படும். எந்த வகையில மன அழுத்தம் ஏற்படும்? திருமண வாழ்க்கை சம்பந்தமான மன அழுத்தம். அந்த நேரத்தில் நீங்க பெரிய முடிவுகளை எடுக்காம இருக்கணும். ஆனா அது முடியும் போது தை மாசத்திலிருந்து வைகாசி மாசத்துக்கு பிறகு அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை விட்டு விலகி ரேவதி நட்சத்திரத்துக்கு போயிடும். அப்போ ரேவதி நட்சத்திரத்துக்கு போயிடும் போது இந்த உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதாவது இப்போ கடுமையான மன அழுத்தம் எதன் வகையில் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும்னாக்க தை மாசத்துலேருந்து வைகாசி மாதத்துக்குள்ள, குறிப்பாக 2026 ஜனவரியிலேருந்து மே மாதம் வரலன்னு வச்சிங்களேன், இந்த கடுமையான பாதிப்பு எப்படி வரும்னாக்க ஒரு திருமண வாழ்க்கை சம்பந்தமா நெருங்கி பழகிட்டு உங்களால் ஆதாயம் அடைஞ்சவங்க பிரிஞ்சு போயிடுறாங்கன்னா அது ஒரு மன வருத்தத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும். அதே போல் மேரேஜ் லைஃப்பில் வழக்குகளில் கூட சில பேர் இருப்பீங்க. அந்த வழக்குகள் ஒரு தீர்வுகள் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மே மாதம் வரலும் எந்த தீர்வுமே கிடைக்காம ஒரு டிராக் ஆகிட்டு தான் இருக்கும். மே மாதத்துக்கு பிறகு உங்கள் ஜாதகத்தில் கலசர தோஷமோ தார தோஷமும் இருக்குது. நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் அவருக்குமே பார்த்தீங்கன்னாக்க தோஷங்கள் இருக்குது. 2 பேருடைய ஜாதகமும் பொருத்தம் இல்லை அப்படின்னாக்க கண்டிப்பாக பிரிவுகள் ஏற்படும், டிவோர்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லை, ஒருத்தருக்கு மட்டும்தான் கலசர தோஷம் இருக்குது, இன்னொருத்தருக்கு இல்லை
அப்படின்னாக சேர்ந்து விடக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கும். தசாபுக்தியும் பார்க்கணும். இது நம்மளுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிராப்தங்களை பொறுத்துதான் வச்சிங்களேன். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சுய ஜாதகத்தை செக் பண்ணி தான் தெரிஞ்சுக்க முடியும். இதற்கான முக்கியமான சொல்யூஷன் என்ன அப்படின்ட்டு ஒரு கோச்சாரத்தின் அடிப்படையில் சொல்றதுனாக உங்களுக்கு மே மாசத்துக்கு பிறகு 2026 மே மாசத்துக்கு பிறகு சில முடிவுகள் கிடைக்கும் அப்படின்னு வேணா சொல்லலாம். அந்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமா பாதகமா அப்படின்றதெல்லாம் உங்க ஜாதகத்தின் அடிப்படையில தான். இப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் பொறுத்தவரையிலும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முதல் தசையே பாத்தீங்கன்னாக்க சனி தசையா இருக்கும். இந்த சனி தசையில இருப்பவர்கள்லாம் ஏறத்தாழ குழந்தைகளாக இருப்பாங்க, படிக்கக்கூடிய பிள்ளைங்களாக இருப்பாங்க. அவங்களுக்குமே ஹெல்த் இஷ்யூஸு, அதே போல கல்வியில் ஒரு மந்தத்தன்மை அல்லது சில பேருக்குலாம் ஒரு தடை கூட ஏற்பட்டு அப்புறம் கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் சனி தசையில் இருப்பவர்கள். புதன் தசை ஏறத்தாழ இப்போ உத்திரட்டாதி 1ஆம் பாதத்துல நீங்க பிறந்திருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு புதன் தசை கரெக்டா 19 வயசுல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். அப் டு உங்களுக்கு 36 வயது வரலுமே புதன் தசை தான். இது உத்திரட்டாதி 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இது வேரியேஷன் ஆகும். இன்னும் கூட முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடும். ஒரு 13-14 வயசுலயே கூட உங்களுக்கு புதன் தசை ஸ்டார்ட் ஆயிடும். மொத்தத்தில் அந்த இளமை காலத்துல புதன் தசை வருது. இந்த புதன் தசை காலகட்டத்தில் நிறைய உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிறது. அதாவது 2 பேருக்குமே கலஸ்தர தோஷம் இருந்து கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னாக்க இந்த புதன் தசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் வழக்குகள், சில பிரச்சனைகள் போன்றவை இருக்கும். அல்லது பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். காதல் போன்றவை 20 to 27 வயதுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு காதல் போன்றவை ஏற்பட்டு அது பிரிந்து அது ஒரு மன உளைச்சலை கொடுத்துட்டு இருக்கும். சில பேருக்குலாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஒரு நெருங்கி பழகியவங்க உங்களை விட்டு விலகி இருப்பாங்க. அதே போல சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த புதிய உறவு ஒன்று அதனால கூட ஒரு மாற்றத்தையும் அதனால கூட ஒரு பாதிப்பையும் உங்க வாழ்க்கையில இப்ப அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். ஸோ மொத்தத்துல சில பேருக்கு இருக்கிற உறவு பிரிந்து போயிருக்கும். சில பேருக்கு புதிதாக பழகி அவங்களால மன வருத்தம் அடைஞ்சு விலகி போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இப்ப இருந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையெல்லாம் தீருமா அப்படின்னாக்க இந்த புதன் தசையா இருக்கிறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கலசர தோஷம் இல்லைனாக்க கண்டிப்பா ஜூன் மாசத்துக்கு மேல, ஜூன் மாசத்துல இருந்து ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு தீர்வுகள் கிடைக்கும் உங்களுக்கு. அதே போல கலசர தோஷம் இருந்தாலும் தெளிவு கிடைக்கும். அதாவது 2ஆம் தாரத்தை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலை வரும். சப்போஸ் கேது தசை இப்போ உங்களுக்கு நடக்குது அப்படின்னாலையும், இப்போ கேது தசையில் இருக்கிறீங்க, அது ஒரு 36ன்னு எடுத்துக்கிறேன், 36 to ஒரு 7 வருஷம் கேது தசை, 43 வயது வரலும் கேது தசை. இப்போ உங்களுக்கு கேது தசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் வழக்கு, வேலையில ஒரு இடமாற்ற சிந்தனை இப்போ இருந்துகிட்டு இருக்கும். வேலையிலையும் ஒர்க் ப்ரெஷர் இருந்துகிட்டு இருக்கும். ஈவன் புதன் தசையில் இருக்கக்கூடியவர்களுக்குமே கூட பார்த்தீங்கன்னாக்க இப்போ வேலையில ஒர்க் ப்ரெஷர் இருந்துகிட்டு இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பொதுவாகவே புதன் தசை இப்போ நடக்குது. அவங்களுக்கு நான் சொல்லணும்னாக்க உடல் நலத்தில் நீங்கள் கவனம் செலுத்திக்கணும். கடன் வாங்கி பெரிய அளவுக்கு மாட்டிக்கூடாது. கடனோ அல்லது உடல்நல பாதிப்போ ஏற்படும். சில பேருக்கு வழக்குகள் கூட ஏற்படும் இந்த புதன் தசை நடப்பவர்களுக்கு இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில். இன்னும் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னாக்க மே மாதம் வரலும் கவனமாக இருக்கணும். குறிப்பாக ஜனவரி மாதத்திலிருந்து சொல்கிறேன். ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இந்த காலகட்டம் அப் டு ஜனவரி வரலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. நீங்கள் ஓரளவுக்கு சில டெசிஷன் எடுக்கலாம். அதே போல் கேது தசை நடக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இப்போ புதன் தசை நடக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த ஜனவரிக்குள்ளே ஏதாவது வேலை மாற்றம் வருது, வேலை தேடுறேன், நான் ஒரு புதிய இடத்துக்கு மூவ் பண்ணலாமான்னா தாராளமாக மூவ் பண்ணலாம். ஏன்னா கோச்சாரத்திலையும் பார்த்தீங்கன்னாக்க குரு பகவான் 5ஆம் பாவகத்தில் இருக்கும், வக்கரமாக இருக்கும். அது ஒரு பாசிட்டிவான காலகட்டம் தான். ஏற்கனவே நம்ம குரு வக்கர பயிற்சி கூட பலன் சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த ஜனவரிக்குள்ள உங்களுக்கு வேலை மாற்றமோ அல்லது புதிய வாய்ப்போ தேடி போகிறதா இருந்தால் தாராளமாக கிடைக்கும், முயற்சி பண்ணலாம். ஆனால் ஜனவரின்றது தை மாதம் 7ஆம் தேதியிலிருந்து அப் டு வைகாசி 7ஆம் தேதி வரலுமே, ஏறதால ஜூன் மாதம் வரலும் உங்களுக்கு சில தடைகள் இருக்கும். அந்த நேரத்தில் வேலை விடக்கூடாது. அந்த நேரத்தில் இருக்கிற இடத்துல இருக்கிறது நல்லது. அந்த நேரத்தில் குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, பிரிஞ்சிருக்கீங்க, கருத்து வேறுபாடோட ஏதோ ஒரு காரணத்தினால தனித்திருக்கிறீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழக்குக்கு போகலாமான வழக்குக்கு போகாமல் இருக்கணும். ஆல்ரெடி வழக்கில் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் பெருசாக பாசிட்டிவாக ரிசல்ட் வராது. நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாங்க ஒரு ட்ராக் ஆகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது பொருத்தமே இருந்தால் கூட சரி, பொருத்தம் இல்லைனாலும் சரி, இந்த காலகட்டம் ட்ராக் ஆகும். ஆனால் அடுத்த வருஷம் 2026 ஜூன் மாதத்துக்கு மேலே
உங்களுக்கு வழக்குகளில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிராப்தத்தின் அடிப்படையில் தீர்வுகள் கிடைக்கும். ஸோ அப்போது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கேது தசை நடக்கிறவங்களுக்கும் புதன் தசை நடக்கிறவங்களுக்கும் கடுமையான பாதிப்பு இருக்கும். சனி தசை நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க மங்கு சனியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து உடல்நல பாதிப்பு தொந்தரவுகள் இருக்கும். அப்போது அதே போல் புதன் தசை அல்லது கேது தசை நடக்கிறவங்களுக்கு பொங்கு சனியாக இருக்கும். அதாவது நடுப்பகுதியில் மத்தியம வயதில் வரக்கூடிய சனி பகவான் பொங்கு சனி. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஈஸ்வரனை தான் வழிபாடு செய்யணும். பொதுவாகவே உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட தெய்வமே ஈஸ்வரன் தான். இந்த நட்சத்திரம் வந்து சுபகாரியம் செய்வதற்குலாம் ஒரு ஏற்ற நட்சத்திரம், காமதேனு பிறந்த நட்சத்திரம். அதனால நீங்க வந்து ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்க. பசுமாட்டிற்கு நீங்க அகத்திக்கீரை நீங்க வந்து கொடுக்கலாம். அமாவாசை நாட்கள்ல, பௌர்ணமி நாட்கள்ல, அல்லது என்னைக்கெல்லாம் முடியுமோ அகத்திக்கீரை வாங்கி பசுமாட்டுக்கு உங்க கையால கொடுங்க, நல்லது. அதே போல நீங்க பொங்கு சனி ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிற திருக்கொல்லிக்காடு திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. நீங்க ஒரு முறை அந்த கோயிலுக்கு போயிட்டு வேண்டிக்கிட்டு வாங்க, கண்டிப்பா உங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும். அதே போல நீங்க அருகாமையிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு பிரதோஷ நாட்கள்ல சென்று சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதாவது புதன் திசையில் இருப்பவர்களும் கேது திசையில் இருப்பவர்களுக்கும் இப்போ வந்து பிரிவொன்றை சந்தித்தேன்ற மாதிரி தான் இருக்கும். என்னதான் பண்ணாலும் எவ்வளவுதான் விட்டு கொடுத்தாலும் வாழ்க்கை துணிவர்கிட்ட இருந்து அன்பில்லை, பாசம் இல்லை, பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, அல்லது சில பேர் குடும்ப உறவுகளாலேயே வாழ்க்கை துணைவருடைய தாயார், வாழ்க்கை துணைவருடைய சகோதர சகோதரிகளால் கூட இந்த காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை சந்தித்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பொருத்தம் இல்லாதவங்களுக்கும் கலசர தோஷம் உள்ளவங்களுக்கும் இது கடுமையான காலகட்டமாக இருக்கும். நல்ல பொருத்தம் இருக்கு, கலசர தோஷமே கிடையாது, நல்ல அந்யோன்யமாக தான் இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. இதே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஹெல்த் இஷ்யூஸு அல்லது தொழில் காரணமாக பிரிந்திருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்களுக்கு இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னாக்க இவங்களுக்கு 36 to ஒரு 43 வயது வரையிலும் கேது தசை, அவங்களுக்கு வேலை விஷயமா நிறைய நெருக்கடிகள் இருக்கும், வேலையில் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே போல் சில பேருக்கு வழக்குகள் கூட இருக்கும் இந்த காலகட்டத்தில். அது குடும்ப சம்பந்தமாக இருக்கலாம், சொத்துக்கள் சம்பந்தமான கேஸாக இருக்கலாம், அல்லது சில பேருக்கு வேலை தொடர்பான வழக்குகள் கூட இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து சற்று பொறுமையாக இருந்து நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே போல் வேப்ப மரத்தை வழிபாடு செய்கிறது, வேப்ப மரத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு வேப்ப மரத்துக்கு வந்து பூஜை செய்கிறது, அல்லது ஒரு வேப்பஞ்செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுறதெல்லாம் கூட உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் இதை நீங்கள் செய்யும் போது நீங்கள் ஈடுபடக்கூடிய காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். பொதுவாகவே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லா விஷயமும் முதல்ல தடையாகவே இருந்து அதுக்கப்புறம் தான் சக்ஸஸ் ஆகும். அதாவது பிற்பகுதியில் ரொம்ப உங்களை பாடாப்படுத்தி அது கஷ்டப்பட்டு போதும்னு நினைக்கும் போது அது சக்ஸஸ் ஆகும், அது வரையிலும் சக்ஸஸ் ஆகாது. பொதுவாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடுமையான உழைப்பாளிங்க, நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவர்கள், கொள்கைக்காரர்கள்னு சொல்லலாம். ஆனால் இதை மற்றவங்க மேலேயும் திணிக்கும் போது அதனாலேயே தேவையில்லாத உறவு பகையை அவங்க சந்திக்கிறாங்க. அந்த விஷயத்துல மட்டும் எதையும் வெளிப்படையா பேசாம இருக்கிறது இவங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.